இங்க சிவன் மும்மூர்த்திகள்கிட்டே பேசலாம் அந்த பொம்பளை பிள்ளை அப்படி வளர்த்துருக்காங்க புள்ள. இதுல சவுடாலு வெட்டி சவுடாலு இந்த இதெல்லாம் அம்மள்கிட்ட பேசிட்டு கூடாது, புரியுதா? முதல் வந்தமா பெரியவர் கேட்குற கேள்விகளுக்கு தெரிஞ்சா பதில் சொன்னமா, அல்ல தெரியலைன்னா சாமி எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு பணிவா பேசுறமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு என்னமோ தலையில முளைச்சது மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி நுறுக்கி புடிங்க நுறுக்கி, இதெல்லாம் வேற யாருக்கிட்டாவது வச்சுக்கணும், சரியா? பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே, பவன மதுரா நிலையே பாண்டியராஜனகே, திருடியை இதயத்தை திருப்பி கொடுத்துவே காதலா என் காதலா என் காதலா, வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லுவேன் காதலா என் காதலா என் காதலா, கண்கள் மோதலா இது வந்த காதலா, நினைத்தேனே நான் நினைத்தேனே நான் கண்ட கனவிலே ரசித்தேனே நான் ரசித்தேனே, ஒரு முறையாவது பூட்டிக்கொள் கண்கள் ஒரு முறையாவது பூட்டிக்கொள், காதலனே காதலனே வாழ்வே உனக்கென வாழ்கிறனே, திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்துவே காதலா என் காதலா என் காதலா, வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி என் காதலி என் காதலி. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எட்டப்ப வேலை பாக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. அட போய் தொலைங்கடா, அந்த கையை தொடவான்மே யாரு மத்தியோ பூ போலே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா, பூ போலே உன் புன்னகையில் புது உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்மணியே என் உயிரே உயிரில் ஒளியே, பூ போலே லலலா புன்னகையில் லலலா பொன்னுலகினை கண்டேனம்மா, பூங்காற்றிலே வரும் பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே, மூங்கிலே எனும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கட்டு நான் வாழ்த்துவேன், மகளே என்னை பார் மகளே என் உயிரில் ஒளி நீயே, பூ போலே புன்னகையில் புது உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே, போலே லலலா புன்னகையில் லலலா உலகினை கண்டேனம்மா. நன்றி. பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம் மடம் நாணம் ஈர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் முருகமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமுக உபசரித்த உன்னை வாழ்க பல்லாண்டு வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உன்னுடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் வரும் அப்படியே வரமா வருமா அப்படி கேட்க வேண்டியது கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அனுபவ அறிவுக்கு 8 வரை பதில் தர காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்கணுமோ கதையின் முறைப்படி கேளுங்களே பாப்போம். என்ன அப்படி அனுபவம் இருக்கு? என்ன சுவாமி? இல்லை அனுபவ அறிவின்படினா ஏதோ என் அனுபவத்துக்கு 8 வரை உங்களுக்கு பதில் சொல்றேங்கிறேன். இல்லை என்ன தவறு? மண்டுபடி கற்காடு மொழி மாதே அதுக்கே முகத்தை புரிய வச்சுக்க சொல்றீங்க. அனுபவம் தான் ஒருத்தருக்கு மிகச்சிறந்த ஆசான். சரி என் பாட்டில் பாடினேன் இல்ல இப்ப நீங்க எதுக்கு நான் சொல்லும் பொழுது முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பாடுறீங்களே? பாடும்போது அப்ப பாடாதீன்னு முதல்ல சொல்லிருக்கேன். சிரிச்ச முகமா சீதேவியா இருக்கணும், அது இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. மண்டுபடி கற்காடு மொழி மாதே மண்டுபடி கற்கண்ட மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, எங்கள் நாடு தொண்டை நாடு என்பார் சுவாமி மன்னரில்
பெயர் சொல்லும் இப்போதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி எந்தன் தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி தாய்கள் சிறந்த கோவில் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை நாடு. தொண்டை நாடு தலைநகரம். மேற்பாடி ஊர். சிற்றூர் தந்தையின் பெயர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகினி உனது பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முகன் விரட்டுவது பறவை எதற்காக திணையை பாதுகாக்க என்ன திணை? கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை? கருந்தனை எங்களுக்கு செந்தனை ஏன் முருகப்பெருமானுக்கு முருகன் கொடுக்குறீங்க? குளிர்ச்சியான பொருளை இறைவனுக்கு கொடுக்கிறது வழக்கம் ஏன் அதனால முருகன் சூடா இருக்காரா? முருகன் சூடா இருக்காரா இல்லையாங்கிறது இங்க விவாதம் கிடையாது முருகனுக்காக கொடுக்க வந்திருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் இருக்காரா இல்லையாங்கறதான் கேள்வி. பிறக்கும் பொழுதே அப்படி பிறந்தவர் தான் சூடா தான் இருக்காரு எப்படி பிறந்தாரு? 6 தீப்பிழம்புகள்ல இருந்து வந்தவர் ஈசானம் தத்துருட மாமதேவம் அகோரம் தத்தியோச்சோதம் மதோமுகம் என்ற ஆறுமுகம். ஆமா இந்த 6 முகங்கள் இருந்தும் 6 தீப்பொறிகளாக இந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவன் வாயு தேவன் வந்து கங்கையிலே சேர்க்க கங்கை சரவண பொய்கையிலே சேர்க்க அங்க 6 தாமரை மலர்கள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தார். வந்தார் அப்ப அங்கேயே சூடா ஆமா இருக்கிற முருகனோட சூட்டை தெரிக்கிறதுக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. ஆமா பரவாயில்ல. அதுக்காக தான் வந்திருக்கேன் சாமி. இந்த தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சபத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் 6 சுரங்கள் 7 தெக்குகள் 8 கிரகங்கள் 9 சிவந்தால் 10 பறந்து விடும் ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாகத்தித்திரா தண்ணீர் தரித்திரமரியா பெண்டீர் ஏற்கனவே கேட்டேன். தாகத்தித்திரா தண்ணீர் தரித்திரமரியா பெண்டீர்னு தரித்திரமரியாத பெண்டீர்னாங்கல்ல. தரித்திரமறியாத பெண்டீர்னா பெண்களுக்கு தரித்திரம் தெரியணுமா? தரித்திரம்னா என்ன அர்த்தம்னா வறுமைன்னு அர்த்தம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல உன்கிட்ட கேட்கலாமா? அப்புறம் எதுக்கு நிறுத்துனீங்க? ஏற்கனவே நிப்பாட்டி வச்சேன். நீங்க நிப்பாட்டி வச்சா நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லி இருக்கணும். ஆ. நான் வந்ததுக்கு அப்புறம் அதை கேள்வியா கேட்டுட்டு கேள்வியா உன்கிட்ட கேட்கலையே. ஏற்கனவே நான் அப்படி ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சிருந்தேன் அப்படிங்கிறத சொன்னேன். வறுமை நான் தரித்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னா வறுமையா. ஒரு பெண் பிள்ளைக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன தெரியணும்? வறுமை தெரியணும். வறுமை தெரியாத பெண்டீர் இருந்தும் பயனில்லைங்கிறாங்க. அப்போ ஆணை விட யாருக்கு அதிகமாக வறுமை தெரியணுமா? பெண்களுக்கு தான் தெரியணுமா. வறுமை தெரிஞ்சு பேசாமல் இருக்கணும். ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறது அதுதான் சொல்லி வச்சாங்க நல்ல விதமாக. அதனாலதான் மனைவிய புத்தி சொல்வதில் மந்திரியோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா. வரும் பொருள் உரைத்தல் மந்திரி அழகு. அது போல வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குறது நல்ல மனைவிக்கு சொல்ல தெரிஞ்ச அழகு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் உண்மைதான். நம்ம குடும்பத்துல இதுதான் வரவு இதுதான் செலவு இப்படிதான் சிக்கனம் பண்ணணும் இப்படிதான் சேர்த்து வச்சுக்கணும் நினைச்சா குடும்பம் நல்லா இருக்கும் புருஷன் நல்லா இருப்பாரு புள்ள நல்லா இருக்கும். தரித்திரம் இல்லாம இருக்குன்னா பொம்பளைகளுடைய வாயிலையும் பக்குவப்படுத்தக்கூடிய அழகுலையும் இருக்கு. சொன்னீங்கல்ல பெண்டிற்கு அழகு எதிர் பேசாத அர்த்தம். பொம்பளை பிள்ளைக்கு யார பேசாம இருக்கணுங்கிற கணக்கு இருக்கு. அழகு எதிர் பேசாமல் இருக்கிறதா? ஆமா. சரி அது பொம்பளை பிள்ளைக்கு அழகுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைக்கு அழகு தான் சொன்னாங்க. யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுங்கிற கணக்கு இருக்குல்ல. இல்லம்மா பெண்டிற்குன்னு தான் சொன்னாங்க. என்ன பெண்டிற்கு மொத்தமா சொன்னா அதுக்காண்டி அது அப்பயே அப்படித்தான் சொல்றா. பெண்டிற்கு அழகு எதிர் பேசாத இருத்தல்னு. அது மொத்தமா சொல்லிட்டா அது ஒத்துவரா சுவாமி? அதெல்லாம் நீ படிச்சிருந்தேனா அப்படி பேச மாட்டே. சம்பந்தம் நீங்க பேசாதீங்க. சம்பந்தம் இல்லாம பேசணும். எதிர் பேசாத இருத்தல் பெண்ணுக்கு அழகுனா யாருக்கிட்ட பேசாம இருக்கணுங்கிற கணக்கு இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு கணக்கும் இல்லையே. எங்க இருக்கு கணக்கு? நீயா வச்சுக்கிறதா? அப்பா சொன்னா பேசாம இருக்கலாம். நீயா வச்சுக்கிறதா கணக்கு? அப்பா சொன்னா பேசாம இருக்கலாம். இல்ல கட்டிக்கிட்ட வீட்டுக்காரர் சொன்னா பேசாம இருக்கலாம். குருநாதர் சொன்னாலும் பேசாம தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் போறவங்க சொல்றாங்க வரமா. வள்ளுவர் சொல்றாரு கற்றதனால ஆகிய பையனுங்கள் வாழறிவ நற்றார் தொழார் என்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? 2வது குறள் தான் கடவுள் வாழ்த்துல 2 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகுன்னு பாடினதற்கு பிறகாக பாடுறார். கற்றதனால் ஆய பயனுங்கள் வாழறிவ நற்றார் தொழார் நின்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னன்னாலும் படிச்சிருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருக்கலாம், ஆனால் நீ கற்ற கல்வி எப்பொழுது பெருமை அடைகிறது அப்படின்னா உன்னை விட பெரியவரை மதிப்பதில் தான் உன்னுடைய கல்வியே அழகு பெறுதுங்கிறார். சரி அதை படிச்சிருந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னத்த சொல்ல? ஆமா என்ன நீங்க மட்டும் எல்லாம் போய் படிச்சு வந்தவர். அதனால உங்களுக்கு அப்படிதான் பேச தோணும். அப்படி இல்ல அப்படி சொல்ல வரல நான். இந்த வாய் என்னப்பா சொல்லுச்சு? என்ன? நல்லா படிச்சவங்களுக்கு எதிராளியை மதிக்க தெரியணும்னு சொன்ன வாய் தான். இல்ல பெரியவர்களை மதிக்கணும். ஆனா உனக்கு புள்ள வளர்த்திருக்காங்க இங்க வருமா? பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் மதிச்சு தான் சாமி நடக்கணும். உங்களுக்கு பெரியவங்கள மட்டும் தான் மதிக்கணும்னா அனுசியா தேவின்னு ஒரு பொம்பளை சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி வாங்கன்னு சொன்னோம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க. ஏய் இங்க வாடா அப்படினா என்ன பண்ணுவ? நான் என்ன வாடி விடுறதுமா பேசுறேன். நான் சொல்லல. நீங்க சொன்னது இடத்துக்கு தேவையானது என்னவா? சம்பந்தம்லாம் பேச கூடாது. நான் பேசல இல்ல அப்படி. சம்பந்தம்லாம் பேச கூடாது. நான் பேசவே இல்ல. நீங்க எதுக்கு பேசுறீங்க? வேறல முத நீட்டாதமா. முடிச்சே உன என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாத்துக்கிட்டே இரு. பேசிட்டு இருக்கும்போது என்ன விரல நீட்டி பேசுற? உங்களுக்கு ஏன் இப்படி முகத்துல கறி எதுக்கு நீட்றாங்களே வரல? வெடிச்சிரு போல இருக்கே. ஒரு ஆண் மகன்கிட்ட பேசும்போது ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பேசணும்? எப்படி பேசணும்? இப்படியா வரல நீட்டி பேசுறது? எப்படி பேசணும்ங்கறீங்க? கட்டையை வச்சு நான் 2 கட்டைக்கு நடுவுல வச்சு இறுக்கி புடிங்க பாத்துக்க. கையில நல்லா கவன நீளமா தான் வச்சிருக்கேன். முதல்ல நான் உங்களுக்கு நான் பேசுறேன் அப்படி. நான் இப்ப என்ன சொன்னேன்? உங்களை நான் சொன்னேனா? உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு? இதத்தான் நீட்டாதேன்னு. இங்க இருங்க. ஏன் கை நான் நீட்டேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் கையை வேற கை நீட்டாம இப்படியே உன் கையை வேற கிட்ட நீட்டு. யாப்பு இப்படி வச்சிட்டே பேச முடியுமா? நானும் தான் பேசுறேன். என்ன பேசுறேன்? நானும் தான் பேசுறேன். நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? இது பாவனமா? நான் உங்கள்ட்ட பேசுறேன். இது அப்படி பேசு. கை இப்படி தான் நீட்டி பேச முடியும். வேற நீட்டி பேசுனேனா நீ அது திமிரு ஆணவத்தின் போக்கு. அது ஆணவம் கிடையாது.
கிடையாது. இது ஆள்காட்டி விரல் தான் பேரு. ஏதாவது ஒரு பொருளை குறிக்கிறதுனாலும் இவர் இந்த உட்கார்க்காரு, இவர் தாங்க ராஜால அப்படி கை நீட்டணும். இல்லாட்டி அங்கிட்டு இருக்கவங்க யாரும் கேட்பாங்க இல்லையா? அதனால கை நீட்டி தான் பேச முடியும். பேரே சுட்டு விரல் தான் பேரு. பேசும்போது இப்படி இப்படி பேசுறது அர்த்தம்ல. அது பேர் சுட்டு விரல். பிறரை சுட்டி காட்டுவது, ஒரு பொருளை சுட்டி காட்டுவது, அதற்கு தேவைப்படுவது அந்த விரல். நான் நீட்டறதுல பிரச்சனை. என் பக்கம் ஏன் கை நான் நீட்டறேன். என்ன இப்ப யா நிக்கும்போது நீட்டாத. புரியுதா? அப்புறம் சாமி நீட்னாக்க அப்புறம் படாத இடத்துல பட்டுச்சு. அனுசியா தேவின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. நானும் கையில கட்டைய வச்சிட்டு நீட்னா மூக்கு உடைஞ்சு வரும். அதையும் பாத்துக்க. நீங்க சம்பந்தமா விடாதீங்கன்னு யதார்த்தத்தை சொல்றேன். நான் கையா நீட்டி தான் பேசுவேன். நீட்னா நீங்க கட்டைய மட்டும் லேசா முகத்துக்கு நேரா நீட்டுங்க. கவன சுத்துற மாதிரி நான் மூக்கு அந்த பேத்து புடியும் பேத்து. இந்த இது கவன. ஆமா. இது என் மூக்கு அந்த பேக்க. அடிச்சா வலிக்க முடியும். சில்லி மூக்கு தெரிச்சிர போறோம். வலிக்க முடியும்னா நான் பொம்பளையாளா? சும்மா என்ன அந்த பிள்ளை என்ன அது? சொல்லுங்க. இந்த அனுசியா தேவின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமான்னு கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. தெரியும். அப்படித்தான் சொல்லணும். இந்த மாதிரி ஜெகத்தாலமா பேசிட்டு தான் எனக்கு எரிச்ச வர்றது. ரொம்ப கோவம் உங்களுக்கு. அனுசியா தேவின்னு ஒரு பெண்ணு. இந்த பெண்ணிட்ட போய் இரும்பு கடலையை வறுக்க முடியுமாயா? இரும்பை கடலையை வறுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு முப்பெரும் தேவி இடத்துல கொண்டு போய் கொடுத்தேன் முதல்ல. நான் அவங்க வறுக்க முடியாதுன்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னதை கீழே வந்து இந்த பெண்ணிட்ட கொடுத்த உடனே இவள் பார்த்தா வறுத்து கொடுத்துட்டா. அப்பதான் நான் போய் உங்களால் முடியாத ஒரு காரியத்தை பூலகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னது தான் தாமசம். சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஆஹா, இப்படி ஒரு பெண் பிள்ளையா? நாம தெய்வம், கீழே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இப்போ ஏற்பட்ட பெருமை கிடைக்கிறதா அப்படின்னு நினைச்சிருந்தா அது நல்ல எண்ணம். உண்மையா இல்லையா? ஐயோ, நம்மளாலே முடியலையே, நம்மளால முடியாத இன்னொருத்தி பண்ணிட்டாலே அப்படின்னு எப்போ ஒரு குணம் பெண்ணுக்குள்ள வருதோ அப்பதான் இங்க பிரச்சனையே உருவாகுது. என்ன நினைச்சிருக்கணும் நியாயமா? நம்மால் முடியாததை ஒரு பெண் செய்தால்னா அவளுக்கு பெருமை சேர்க்கணும், அவளை பெருமைப்படுத்தணும், அதுதான் சரியா இருக்கும். ஆனால் அதை விட்டு 3 பேரும் வந்தாங்க. புருஷன் 3 பேர்த்தையும் கூப்பிட்டீங்க, வாயா எங்களால் முடியாததை பூலோகத்தில் ஒரு பொம்பளை பண்ணிட்டா, இவளை போய் அசிங்கப்படுத்துங்கன்றான். 3 பேரும். ஒரு பெண்ணுக்கு யார் எதிரி? அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்லி மும்மூர்த்திகளையும் அழைத்தார்கள். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் வந்தாங்க. வந்த 3 பேரும் மனைவியினுடைய சொல்லை கேட்டு, என்ன அங்கே இருக்க முடியாத பொண்டாட்டி சொல்ல கேட்கலன்னா கடவுளே பயப்படுறாரு பொண்டாட்டிக்கு. மனுஷன் பயப்படுறதுல என்ன இருக்கு? என்னங்க? ஆமா. கீழே இறங்கி வந்தாங்க 3 பேரும். கீழே இறங்கி 3 பேரும் வந்து எப்படியாவது இந்த பெண்ணை மானவங்க செய்ய வேண்டும், மானவங்கப்படுத்த வேண்டும் நினைச்சு பிச்சாள் தேவின்னு வந்தாங்க. பிச்சைக்காரன் போல உணவு பரிமாறுங்கள்னு இந்த பொம்பளை பிள்ளை பார்த்தா, ஐயா வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த பெண் ஒரு கோரிக்கை வச்சாங்க. 3 பேரும், அம்மா நாங்கள் சாப்பிடுவோம், வந்தவர்கள் சாமியார் மாதிரிலாம் வந்தாங்க, நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் நீ உடம்புல துணி இல்லாமல் நிர்வாணமாக வந்து எமக்கு உணவு போடணும்னு. வேற பெண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கான்? ஐயாயோ உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படி பேசுவேன்னு இந்த மாதிரி பேசியிருக்கான். அதுவும் தான் பிள்ளை, இதுவும் தான் பிள்ளை. நான் ஏதாவது பேசுனேனா? இல்லை, முதல்ல பேசுனதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை என்ன பண்ணா தெரியுமாங்க? வாருங்கள் சுவாமி உணவு பரிமாறுகிறேன்னா அவங்க சொன்னதுக்கான நிபந்தனையும் ஏற்று தன்னுடைய பிறப்பிடத்தை மறைத்து நீண்ட கூந்தலால் முன்னாடி தூக்கி கூந்தல்ல உடம்பெல்லாம் மறைச்சிக்கிட்டா. உடம்பெல்லாம் மறைச்சு உணவு பரிமாற வந்த அந்த வேளையில் பார்த்தார்கள், வாயுதேவனை இழைத்தார்கள். அப்பதான் தெரிஞ்சுக்கிறா பெண்ணு வந்தவர்கள் ஏதோ ஒரு சூட்சமத்திற்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு உடனே தன்னுடைய கையில் இருந்த நீரை எடுத்து, தன்னுடைய பதிவிரதா தன்மை உண்மையானால், என் கணவனுக்கென வாழ்வது உண்மையானால் இவர்கள் வந்த 3 பேரும் குழந்தையாகட்டும்னா நீரை தெளிச்சா வந்த 3 பேரும் குழந்தை ஆயிட்டாங்க. மும்மூர்த்திகள் 3 பேரும். எப்படி? 3 உடல், ஒரு தலை. தத்தாத்திரையருங்கிற தெய்வமாக மாறி நின்றாங்க. குழந்தைய தூக்கி தொட்டில போட்டு ஆட்ட ஆரம்பிச்சுட்டா. இப்போ ஒரு பெண்ணு, ஒரு வயது வந்த ஒரு ஆண்மகன் முன்பாக நிர்வாணமாக நிற்பது அது தவறாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தையின் முன்பாக நிற்பது தவறாக தெரியாது. வாயு பகவான் வந்தா இவங்க குழந்தைய மாறிட்டாங்க. இப்போ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீ நிர்வாணமா எனக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அவ எதிர்த்து பேசலங்க. ஏன்? அதனாலதான் பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருது. தக்க சமயம் எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் அவர்களுக்குரியதை திருப்பி செய்யலாம் நினைச்சா பாருங்க. அப்ப கூட அவங்களை திருப்பி எதிர்த்து பேசல. பெரியோரை மதிக்கும் குணம் இருக்கணும். பெரியாள் பேசினா நம்ம, அவர் ஒரு வார்த்தை பேசினா நம்ம 7 வார்த்தை பேசணும் இருக்கக்கூடாது. அது இல்லை பெண்ணுக்கு அழகு. இதுல எங்க பேசணும், எங்க பேசணும்? இங்க சிவன் மும்மூர்த்திகள்கிட்டே பேசலாம். அந்த பொம்பளை பிள்ளை அப்படி வளர்த்துருக்காங்க புள்ள. இதுல சவுடாலு, வெட்டி சவுடாலு, இந்த இதெல்லாம் நம்மள்ட்ட பேசிட்டு கூடாது. புரியுதா? வந்தமா பெரியவர் கேட்கிற கேள்விகளுக்கு தெரிஞ்சா பதில் சொன்னமா, அல்ல தெரியலன்னா சாமி எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க
அப்படின்னு பணிவா பேசுகிறமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு என்னமோ தலையில் முளைச்சது மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி நுறுக்கி பிடிங்க நுறுக்கி. இதெல்லாம் வேற யாருக்கிட்டாவது வச்சுக்கணும். சரியா? இப்போ பேசவா? பேசலாமா? பேசுமா. நான் கோவப்படுறது கூட நியாயம். முனிவர் கோவப்படுறது நியாயம் இல்லை. முப்பெரும் தேவிகள்கிட்ட கொண்டு போய் இரும்பு கடலையை கொடுத்தாரா? இரும்பை யாராலையும் வறுக்க முடியாது. இரு அம்பு கடலை அதுக்கு பேர். அவங்க வறுக்க முடியலன்னு பூலோகத்தில் ஒரு பெண் அம்பு கடலை என்ன கடலை? இரும்பு கடலை அதுக்கு பேர். நிலக்கடலைன்னு பேர் இருக்கு. அம்பு கடலை என்ன? அம்புல கடலை. இரும்புல கடலை இருந்துச்சா? ஆமாமா. இது மாதிரி இரும்புல கடலை. ஆமா. இங்க இருங்க. ஒரு இரும்பு துகளை இரும்பு கடலையில நான் படிச்சேன். அதான் இரு அம்பு கடலைன்னா என்னன்னு கேக்குறேன். அதோட விட்டுருங்கன்ட்டு போங்க. அதை பத்தி பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு அதோட விட்டுறணும். தேவையில்லாம நீங்களாம் உங்களுக்கு தெரியாதீங்க. ஆமாங்க இருக்குங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு யாருக்கிட்டே போய் கேளுங்க, எனக்கிட்ட கேட்காதீங்க. அதோட விட்டுருங்கன்னு விட்டுறணும். கொண்டு போய் வறுக்க சொல்லி கொடுத்தாரு, வறுத்தாங்க. நான் கேட்குறேன், பெண்ணுக்கே உண்டான பதிவிரதைய தன்மைங்கிறது இறை பக்தியை நினைக்கக்கூடியவங்களுக்கு உண்டு. இப்போ அக்கம்மா தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு மல்லிகா அர்ஜுனர் மீது அதிக ஆசையும் பாசமும் பக்தியும். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன ஏங்க இல்ல சிவபெருமானுக்கு அங்க ஒரு பேர் இருக்கு. நீங்க சம்பந்தம் இல்லாம கொண்டு என்ன எங்கேயாவது கோத்துறலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? சிவபெருமானுடைய பேர் அது. அப்ப அக்கம்மா தேவி அப்படிங்கிறவங்க சிறு வயதுல இருந்தே சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமான் தான் நம்ம மனதுக்குள்ள குடியிருக்கணும், அவருக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பா அம்மா பார்க்குறாங்க. பார்த்த நேரத்தில் பிள்ளைக்கு பருவம் வந்துருச்சு. பருவம் வந்தால் ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்கல்ல, திருமணம் செய்து வைப்பாங்கல்ல, அந்த வழக்கத்துக்கு இந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவை பார்த்த உடனேயே அந்த மணமகனுக்கு விருப்பம் வந்துருச்சு, பிடிச்சிருச்சு. அப்போ நிபந்தனை அந்த அம்மா ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, என்னை திருமணம் பண்ணிக்கிட்டால் என் சம்மதம் இல்லாமல் என்னை பார்க்க கூட கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இவருக்கு இந்த பெண்ணை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு, அதனால வேண்டி சரின்னு சம்மதம் சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த அம்மா பக்கத்தில் கூட போகலை. ரெண்டு பேருக்கும் தாம்பத்திய உறவே எதுவுமே நடக்கவே இல்லை. குளிக்க போகும்பொழுது கணவர் நினைக்கிறாரு, நம்ம பொண்டாட்டி தானே, இவ்வளோ நாள் நம்ம பக்கத்துலேயே வரலையே, தெரியாமல் பார்ப்போமேன்னு இவர் நினைக்கிறாரு. இந்த அம்மா நீராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மறைஞ்சிருந்து முதுகு பின்னால் இருந்து பார்க்கறது இந்த அம்மாவுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. எப்போ சொன்ன வார்த்தைக்குள்ளே ஒரு மனிதன் கட்டுப்பட்டு வாழ தெரியலையோ, உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு அந்த நாளிகை பொழுதுலேருந்து அந்த இடத்துலேருந்து நிர்வாணமாக வெளியில் போயிட்டாங்க. உடம்பு முழுவதும் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முடி அவ்வளோ நீளமாக இருக்குது. போயிட்டாங்க, நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனதுக்கு பிறகு சிவபெருமானே நேரில் வந்தார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அப்பா ஒரு பெண் இருக்க வேண்டிய கண்ணில் போய் வேர்வைப்பட்டு எரியத்தான் செய்யும். இருக்க உங்களுக்கு என்ன இப்போ எரியுது? எனக்கு தானே கண் எரியுது. அப்பா அதனால ஒரு பெண்ணுடைய நேர்த்தி சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ சிவபெருமானா முருகப்பெருமானா விநாயக பெருமானாங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை எனக்கிட்ட சண்டை போடுறதை விட்டுவிட்டு நான் சண்டை போடலையே, நான் சண்டை பண்ண ரெண்டு பேருமா நீங்கள் முதல்ல பேசுங்க. சொல்கிறேன் கேளுங்களே. ஏங்க நீங்கள் நான் இப்போ விரல் நீட்டலை, நீங்கள் கை சங்கர் மதுமன்னு ரெண்டு பேரும் உற்ற தோழர்கள், நகமும் சதையுமாக இருந்தவர்கள், அப்பேற்பட்ட தோழர்கள் ரெண்டு பேரும். இந்த நண்பனுக்கு ரெண்டு நண்பன் எதிரியா வாங்கலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான சொல்லுதான் அது. சொல்லுங்க. இப்போ ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த நண்பர்கள். ஒருத்தன் சிவனை கும்பிட்றவன், இன்னொருத்தன் மகாவிஷ்ணுவை கும்பிட்றவன். ரெண்டு பேருமே நல்ல சிறந்த பக்தர்கள். ரெண்டு பேரும் ஒவ்வொரு சிற்றரசை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், மன்னர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒருபோதும் அவன் சிவனை கும்பிட்றான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சைவமும் வைணவமும் பயங்கர பகையாக இருக்கும். பயங்கர பகையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சைவத்தை தாங்கி நின்ற ஒருவனும் வைணவத்தை தாங்கி நின்ற ஒருவனும் உற்ற தோழனாக இருக்கிறதுங்கிறது அபூர்வம். அப்படியாக வாழ்ந்தார்கள் ரெண்டு பேரும். ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, நேரிலே சந்தித்து யதார்த்தமாக பேச்சை தொடங்கினாங்க. அவங்க பேச்சு ரெண்டு பேருக்குள்ள நல்ல விதமாக தான் இருந்துச்சு. நல்ல விதமாக இருந்த பேச்சு போக போக சைவம் பெரிதா வைணவம் பெரிதான்ற அளவுக்கு வந்துருச்சு. தன்னுடைய வாழ்நாளில் நல்ல நண்பர்களாக இருந்த இரண்டு பேரும் சண்டை போடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைவம் தான் பெரிது, இங்கே வைணவம் தான் பெரிதுன்னு. ரெண்டு பேரும் பயங்கர சண்டையினுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? இரு நாட்டுக்கும் இடையே போர் வந்துருச்சு. வாய் வார்த்தையை ஆரம்பிச்சது. ரொம்ப பெரிய சண்டை, போர் நடக்குது. மேலே பார்த்தா அம்பாள் உமையம்பிகை பார்த்து சிவபெருமான்ட்ட சொல்றா, இங்க பாருங்க, அறிவேறு சிவம்பேறு என்பதை அறியாமல் கீழே அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, போய் இவங்களை காப்பாத்துங்க அப்படின்னா. போய் காப்பாற்ற சொல்லும் பொழுது அவர் பார்த்தாரு, சோதனை கடவுள் தானே சிவன்,
அமைதியாகவே இருக்கிறார், எந்த செயலையும் செய்யல. ஆக இதனால் மனம் வருந்திய உமையம்பிகை என்ன பண்ணா, கீழே வந்து பூலோகத்திலே ஊசி முனையிலே நின்று தவம் செய்தால் புன்னை மரங்கள் நிறைந்த காட்டுல. அப்பதான் ஐயா கீழே இறங்கி வந்தார். எவனோ அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, தான் பொண்டாட்டி வழியில் துடிச்சா தாங்குமா மனது. கீழே இறங்கி வந்தாரு. வந்து 2 பேருக்கு முன்னாடி போய் நின்னாரு. ஒரு பக்கம் சிவனுடைய தோற்றம், மற்றொரு பக்கம் இப்படி தூங்கினா எப்படி பேசுறது, நியாயம் தான் நீங்க கேட்கறது. இந்த பேச்சை கேட்கறதுக்கான ஆட்கள் இருந்தா இன்னும் சிறப்பா பேசலாம். 4 பாட்டு பாடினா கேட்டிருப்பாங்க. இன்னொரு நல்ல ஒரு 4 கேள்வியை கேட்டு கேள்வி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம எதுக்கு வள்ளி வேஷம் போட்டு வந்த, சம்பந்தம்லாம் பேச வேணாம், நீங்க பேச வந்தா பேசி முடிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசலாம், நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இல்ல நீங்க பேசல, நான் கூட பேசுறேன். ஒரு விஷயத்தை கேளுங்களேன். விருப்பம் இல்லைன்னா ஒரு பக்கம் மகாவிஷ்ணுடைய உருவம், மற்றொரு பக்கம் சிவபெருமானுடைய உருவம். அப்படியாக சங்கர நாராயணனாக தன்னை மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொண்டவர் போய் சங்கனுக்கு முன்னாடி நின்னாரு. தெரிந்தது சிவனுடைய உருவம். ஓங்கி அடிக்க நினைச்சாமா, உடனே தன்னுடைய உருவத்தை திருப்பினார். தெரிந்தார் மகாவிஷ்ணு. அப்ப உடனே கதாயுதத்தை ஓங்கியவன் கையெடுத்து வணங்குறான். போய் வதமனுக்கு முன்னாடி நின்னாரு. மகாவிஷ்ணுடைய உருவம் தெரிஞ்சு ஓங்கி அடிக்க போனால அவனை. கதை சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு இந்த கை எங்க போயிருக்கு? கதை பாவனை, கை அங்கிட்டு வச்சு சொல்லுங்க. அப்ப அந்த உருவம் தெரிஞ்ச உடனே இழுத்து போய் ஒரே அடிக்க போனான்ல, பார்த்தா அங்க தெரிந்தது சிவனுடைய முகம். நீங்க மாத்தி காட்டிட்டாரு. அப்பதான் இருவரும் உணர்கிறார்கள், சிவம் வேறு அல்ல, அரி வேறு அல்ல, 2 வேற வேற அல்ல. நாம தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோமே, இதனால் எத்தனை உயிர்கள் பலியாகி விட்டது என்பதை அப்பதான் உணர்றாங்க. இப்ப எதை செய்வதற்கு முன்பாகவும் கொஞ்சம் யோசிச்சு இதை பண்ணா இந்த இடத்துல இது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்குள்ள வரவில்லை இல்லையா? அதனாலதான் இறைவன் இன்றைக்கு சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார். சங்கர நாராயணன் எந்த ஊர்ல காட்சி தர்றாரு? எந்த ஊர்ல? திருநெல்வேலிக்கு பக்கத்துல சங்கரன் கோயில்ங்கிற இடத்துல சிவனும் மகாவிஷ்ணுவும் தோன்றிய ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த உருவத்திற்கு பேரு சங்கர நாராயணன் பேரு. அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. அர்த்தநாரீஸ்வரர் என்னமா? நீங்க என்னமான்னு கேப்பீங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேன். இல்ல சொல்லு, என்ன? சிவன் பாதி சக்தி பாதி. சிவன் பாதி சக்தி பாதிங்கிற அந்த உருவம், அதுதான் மங்கை வாகன்னு பேரு. அர்த்தநாரீஸ்வரர்னு ஐயாவுக்கு பேரு. ஆமா, திருச்செங்கோட்டுல இருக்காரு. ஏன் திருச்செங்கோட்டுல சங்கர நாராயணன் இருக்காரு? இதுக்கு தான் நான் பாட்டுக்கு நான் ஜெவனே நிக்கிறது தேவையானக்கு இல்ல தேவையான. இப்ப சங்கர நாராயணனாக நிக்கிறதுக்கு சங்கரன் கோயில்ல இரு, நான் பேசி முடிக்கல, சொல்றேன். எந்த வரை சங்கர நாராயணன் நிக்கிறதுக்கு இதான் காரணம் என்னங்க? ஆமா, அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதாவது சங்கரன் கோயில்ல இறைவன் சிவன் பாதி மகாவிஷ்ணு பாதியாக இருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரரா இறைவன் நிற்கிறார்ல, அர்த்தநாரீஸ்வரர் ஒரு உருவம் பார்த்துருப்போம். சிவனுடைய அந்த வரைபடங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் சிவன் இருப்பார், வலப்பக்கம் சிவனும் இடப்பக்கம் உமையம்பிகவும் இருப்பா. ஏன் தெய்வம் அப்படி மாறணும்? மாறின படத்தை நம்ம பார்த்துருக்கோம். மாறினதுக்கான காரணம் என்னன்னு இருக்குல்ல, தெரியணும்ல அந்த காரணம். இந்த அம்மா இப்ப சொல்லுவாங்க என்ன காரணம். பிருகு முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த முனிவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர். எப்பொழுதும் சிவபெருமானை மட்டுமே வணங்கிட்டு இருக்கிறாரு. வணங்கும் பொழுது அம்மா பார்வதி சொல்றாங்க, ஏங்க உங்களை மட்டும்தான் வணங்குவாரா, என்ன வணங்க மாட்டாரான்னு கேட்கறாங்க. கேட்கிறேன், கேனப்ப என்ன கேப்பையில நெய் வெடிக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. நான் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லவா? தப்பு தப்பா சொன்னீங்க. என்ன தப்பு சொன்னாங்க? அது எப்படி? இது என்ன புத்திசாலித்தனமா? பதில சொல்லி முடிச்சோன்னே ஐயா நான் தப்பா சொல்றேன், ஆனா நீ கேட்டுக்கிட்டு நிக்கிறியே அப்படின்னு திருப்பி என்னை கேள்வி கேட்கலாங்கிற அந்த யுக்தியான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன தவறா சொன்னேன்? முனிவருக்கு பேரு பிருகு முனிவர் பேரா? பிரிங்கி முனிவர் தானே பேர் அவருக்கு. போங்க போய் டீயை குடிச்சிட்டு வாங்க போங்க. வந்த உதுசுல சொன்ன மாதிரி திருகு முனிவர் போங்க. நீங்க திருகு முனிவர் மாதிரி போங்க. இங்கிட்டு திருகுவிய இங்கிட்டு திருகுவிய. சரி. அப்பா அம்மை சொல்றாங்க, சொன்னதுனால அம்மா அவர் என்ன மட்டும் வணங்கக்கூடியவர், பெண்ணை வணங்க மாட்டார். பெண்ணாகவே இருந்தாலும் தெய்வம் தானே. அப்ப இருவரும் சேர்ந்து சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாதீஸ்வரரா நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார்? முனிவர் வண்டாக உருமாறி சிவனும் சக்தியும் இருக்கும் பொழுது இருவருக்கும் நடுவில் துளைத்து கொண்டு சிவனை மட்டும் வந்து வணங்குறார். அப்படி வணங்கணும்னு இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. 2 பேரும் ஒன்னா நின்னுமே நம்மளை வணங்காம
சிவபெருமானை மட்டும் வணங்கினாரேங்கிற கோவத்துல உடம்புல உள்ள சக்தியெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த அம்மா. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் உடம்புல தெம்பு சக்திங்கிறது இல்லைன்னா நடமாட முடியாதுல்ல. அப்ப இவர் சிவனை மட்டும் வளம் வந்ததுனால அந்த இடத்துல அதிராதீஸ்வரர் பேர் வந்துச்சு, கோயில் இருக்கு. இதெல்லாம் சரியான விஷயம் தான். இப்ப இந்த மார்க்கண்டேயர்னு ஒருத்தர் இருந்தார்ல, மார்க்கண்டேயர் என்றும் 16ன்னு சொல்றோம். பிறக்கும் பொழுதே மருத்துவச்சிக்கும் மிருகண்டேயருக்கும் பிறந்தவர். அவங்க 2 பேரும் சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டு அநியாய அக்ரமம்லாம் செய்வான். 100 வயது அவனுக்கு. ஆனால் நல்லவனாக இருப்பான், இறைபக்தி, பெற்றவர்களை மதிக்க தெரிவான். 16 வயது. எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க. 16 வயதில் பிள்ளை போதும்னு சொல்லிட்டாங்க. பிள்ளையும் பிறந்துருச்சு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 16 வயது நிரம்ப போகுது. அம்மாவும் அப்பாவும் வீட்டில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. கவலையாக இருந்தோன்னா பார்த்த மார்க்கண்டேயர் கேட்குறாரு, அம்மா எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்களே, அப்பா முகத்துலேயும் உங்கள் முகத்துலேயும் ஒரே கவலையாக இருக்கே, என்ன காரணம்? பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அப்பா உனக்கு இன்னையோட ஆயுள் முடியுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ மகன் ரொம்ப வற்புறுத்தி கேட்ட உடனே தாயின் தகப்பன்னு சொல்லிட்டாங்க. சிவபெருமான் உனக்கு கொடுத்த வரம் 16 வயது தான். சிவபெருமான் தானே எனக்கு கொடுத்தாரு, நான் அந்த சிவபெருமானுக்கிட்டே போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ யமதர்மன் வந்தார் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. யமதர்மன் வந்து பாச கயிற்றை வீசுறாரு. வீசும் பொழுது சிவலிங்கத்தில் போய் விழுந்துருச்சு. மார்க்கண்டேயர் மேல் விழுகாம சிவலிங்கத்தில் போய் விழுந்துருச்சு. சிவபெருமான் எட்டி யமதர்மனை உதச்சாருன்னு சொல்கிறோம்ல, வந்தது சிவபெருமான் தானே, உதச்சாருன்னு சொல்கிறோம்ல. சிவபெருமான் காலால் உதச்சாரா இல்லை சக்தி காலால் உதச்சாரா? என்ன சவாசு இந்த அம்மா என்ன கேள்வி கேட்குது, ஆனால் ஒருத்தரும் அதை கவனிக்கிற மாதிரி தெரியல. நல்ல கேள்வி, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. உண்மைதான். சிவபெருமான் காலனை, ஒரு பாடல் ஒன்று உண்டு, காலத்தை உருவாக்கும் காரணனே அந்த காலனையும் உதைத்த பரிபூரணன். அந்த டீ இப்போ மட்டும் நீ குடிச்சேன்னு வையம்மா, அதான பார்த்தேன். இங்கேயே நில்லு, எங்கேயும் போகக்கூடாது. இப்போ சிவன் வந்து யமனை எட்டி உதைச்சாரு, யமனுடைய உயிர் போயிடுச்சு. யமனுடைய உயிர் போனதற்கு பிறகு மீண்டும் யமனுடைய உயிரை திருப்பி வரவழைத்த இடம் இந்த சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம்லாம் இருந்துச்சுன்னா குடிக்கக்கூடாது. நான் இங்கே நின்று குடிச்சேன்னா எரிச்ச வந்துடும். அப்புறம் டேய் இங்கே வாமா, இங்கே அதெல்லாம் இல்லையா? எப்படி இருக்கு இது தர்க்க மேடையா இல்லை உங்கள் வீடா? சரி, திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். இப்படி பேசினா எரிச்ச வந்து எனக்கு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப என்ன மரியாதை கொடுக்குற? நீ வந்து சேர்ந்துருக்கு பாரு எனக்குன்னு. வாய முடியுமா? நீ வரவே வேணாம், போ, நீ வரவே வேணாம், நான் பாத்துக்கிறேன். இப்ப யமனையே எட்டி கேள்விக்கு பதில் சொல்றீங்க. ஏதாவது இடையில பேசுனேன்னா இந்த மாதிரி கிறுத்துவமான பேச்சத பேசாதீங்கன்றீங்க. அப்படி தான் பேசுவேன். நான் பாட்ல டீ குடிச்சேன். அப்படி தான் ஏய் குடிக்கிற? என்ன பேசி இருமா. அப்புறம் என்னது பேசி? நீ என்ன பேசிட்ட? பெருசா அப்படியே பேசி தகதி விட்ட. டீ குடிக்கிற? என்ன பண்ண நீ பா? நான் சூடு என்னமோ இவர் கையை உடைச்சு கொள்ளாது. எனக்கு என்னமோ சோறு வர மாதிரி, இவர் என்னமோ வளக்குற மாதிரி வெக்கமான ரோசர் கணக்கு கேக்குறீங்க. ஒரு மேடையில நம்மள கேள்வி கேட்டாங்களேங்கற ஒரு நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்களை திருப்பி கேட்டேன். நீங்க தான் பதில் சொல்லணும். என்னைய கூப்பிடுறீங்க? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சரியா தவறாங்கறது நான்ல சொல்லணும். நீங்க என்ன சொல்றது சரிங்கிறது எனக்கு தெரியும். நல்ல வாயில வர்றது பூரா பதில். ஏதாவது வாயில வர்றது பூரா பதில், ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டு போயிடுறது. இது மேடையா இல்ல உங்கட்ட அடுப்படியா? வாயில வரதெல்லாம் பேசுறதுக்கு நான் சரியா தான் பேசுறேன். எங்க வீட்டு அடுப்படிக்கு நான் ஏன் போறேன்? எங்க வீட்டு அடுப்படிக்கு பெண்கள் தான் போய் வளவாங்க. அடேங்க அப்பா, நான் எதுக்குமா போறேன்? ஏதாவது பொறுந்துற மாதிரி பேசுறியா? சொல்லுங்க. சரி நில்லு. இப்ப யமனை எட்டி உதைச்சாரு, குடிக்கல. எப்படி குடிக்க? எதுக்கு நான் பேச எப்படி குடிக்க விடுவேன்? எப்படி குடிக்க விடுவேன்? யமனை எட்டி உதைக்கிறார். யமனை எட்டி உதைச்சாரு, யமனுடைய உயிர் போயிடுச்சு. சரி, யமனுடைய உயிர் போயிடுச்சுல. யமனுடைய உயிர் போயிடுச்சுனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யார் உயிரை பிடிப்பா மறுபடியும்? அதுக்கப்புறம் யார் பிடிக்கிறது? உலக உயிர்கள் எல்லாம் மறுபடியும் பிடிக்கணும்ல. பிடிக்கணும். மறுபடியும் வர உயிர்லாம் இந்த பூலோகத்திலே தங்கிருச்சுனா என்ன ஆகுது? ஒண்ணு பேசுறியா இல்லாட்டினா கேட்டா பதில் சொல்ல விடுவியா? சரி, பதில் சொல்ல போறியா? சரி, உயிர் வந்துச்சு. யமன் தான் மறுபடியும் பிடிக்கணும். அதுக்கு யமன் தான் வரணும். யமன் வந்தாரா? வந்தா எங்க வந்தாரு? சிவபெருமான் தான் மறுபடியும் எழுப்பிட்டாரு. சரி, எந்த ஊர்ல வரவழைச்சாரு சிவன் மறுபடியும்? நான் பதில சொல்லிக்கிறேன். இப்ப சிவன் என்ன பண்ணாரு? மார்க்கண்டேயனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் சிவபெருமானை. அப்ப போய் பாசக்கயிறை தூக்கி வீசினாரு. சிவன் மேலேயும் விழுந்துச்சு. எழுந்தார் சிவன், எட்டி உதைத்தார் தன்னுடைய இடது காலால. இடது காலில் தான் எட்டி உதைக்கிறாரு. சரி, குடிக்கிறேன். இடது காலால் தான் எட்டி உதைச்சார்.
இடது காலால் எட்டி உதைக்கும் பொழுது யமனுடைய உயிர் போயிடுச்சு. ஏன் இடது காலில் எட்டி உதைக்கணும்? அதான் விஷயமே இங்க. ஏன்னா சிறு வயதுல சூரியனுடைய பிள்ளை தான் யாரு? சனீஸ்வர பகவானும் யமனும் ரெண்டு பேருமே சூரிய கடவுளுடைய பிள்ளை தான். முதல் பிள்ளை யமதர்மன், அடுத்ததா சனீஸ்வர பகவான் பிறந்தார். இந்த சாயாதேவி அப்படின்றவ சூரியனுடைய மனைவி. மனைவியினுடைய அந்த வெப்பம் தாழாமல் அதிலிருந்து தன்னுடைய பிரதிபிம்பமாக உன்னை மாற்றி வச்சுட்டு போயிட்டான். இப்போ அம்மா என்ன பண்ணா, சிறு வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது எள்ளால செஞ்ச உருண்டை, எள்ளு உருண்டையை யமனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் கொடுத்தா. ரெண்டு பேருக்கும் கொடுக்கும் பொழுது சனி பகவானுக்கு இருந்த உருண்டை கொஞ்சம் பெரிதாக இருந்தது, யமனுக்கு இருந்தது சின்னமாக இருந்துச்சு. கோவம் வந்துருச்சு யமனுக்கு. ரெண்டு பேரும் பிள்ளை தானே, அவன் ஓம் பிள்ளை அப்படிங்கிறதுக்காக, அப்படித்தாயா அதான் ஓம் பிள்ளைங்கிறதுக்காக அதிகமாக கொடுக்குறேன்னு கோவப்பட்ட யமன் என்ன பண்ணாரு, தாயாரை எட்டி உதைச்சிட்டாரு. பெத்த தாயை, பிரதிபிம்பமாக இருந்தாலும் தாய் தானே, வளர்த்தவள் தாய் தானே, எட்டி உதைக்கிறாரு. எட்டி உதைச்ச உடனே அம்மா பார்த்தா, என்னை உதைத்த உம்முடைய கால்கள் அனைத்தும் புழுவாக மாறி கொட்ட கிடவுதுன்னு சாபத்தை கொடுத்துட்டா. புழுக்காலா மாறிடுச்சு இவனுடைய கால்லாம். உடனே புழுக்காலா மாறி கொட்டுச்சுல, பார்த்தா தாயிட்ட போய், அம்மா நான் ஏதோ சிறுபிள்ளை அறியாமல் பிள்ளை செய்தேன், பொறுத்தருகின்ற, தெரியாம பண்ணிட்டேன், தப்புதாம்மா, அதுக்காக பிள்ளைக்கு இப்படியா சாபம் கொடுப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் தாய் சொன்னா, அப்பா அப்படி இல்லடா, பூலோகத்திலே மார்க்கண்டேயன் என்ற ஒரு பிள்ளை வரப்பான். 16 வயது தான் அவனுக்கு இறைவன் கொடுப்பான். 16வது வயதுல நீ அவனுடைய உயிரை எடுக்க போவ, அவன் சிவபெருமானை கட்டி பிடிச்சிட்டு நிற்பான். அப்ப உன்னுடைய பாசக்கயிறை மார்க்கண்டேயன் மீது போடுகின்ற பொழுது அந்த கயிறு போய் சிவன் மேலேயும் விழுகும். இல்ல முதல்ல அதுக்கு இதுல ஒரு கவனம் இருக்கணும். இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சுருக்குன்னு கொஞ்சமாவது இருக்கணும். அது இருந்தா தான் அப்படி இருக்குமே. என்னத்த சொல்ல, இப்படி ஆகி போச்சு நிலைமை. சரி, இப்ப மார்க்கண்டேயனுடைய நீ போய் பாசக்கயிறை போடும் பொழுது சிவன் மேலேயும் விழுகும். எழுந்திருப்பான் சிவன், எழுந்து உன்னை எட்டி உதைப்பான். அப்ப உன்னோட உயிர் போகும். அப்பொழுதுதான் உன்னுடைய புழுக்காலானது புழுவாக மாறி கொட்டிய அந்த கால் சரியாகும். மீண்டும் உனக்கு உயிர் திரும்ப வரும். அப்பொழுது நீ சரியாயிருவ அப்படின்னு சொல்லி அம்மா அன்றைக்கே சொன்னாலாம் இந்த சாபத்திற்கான விமோச்சனத்தை. அதனாலதான் சிவபெருமான் எட்டி உதைக்கின்ற பொழுது தனக்கு சொந்தமானது வலது பக்கம் உதைக்காம தாய்க்கு சொந்தமான இடது காலால் எட்டி உதைச்சார். அப்ப சிறுபுள்ள தவறு செய்யும் பேசி முடிக்கலன்னா இடது காலால் எட்டி உதைக்கிறார். காரணம் என்ன? அன்று தாயை எட்டி உதைத்ததனால் அந்த தாயே மறுபடியும் மீண்டும் மிதித்தால் எவனுக்கு உயிர் போச்சு. உயிர் போச்சுன்னா திரும்பி மறுபடியும் உயிர் வரணும்ல. இது நடந்தது எங்கே? நான் எவனுடைய உயிர் போனது திருக்கடையூர்ல. திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு தலம் இங்க மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அது ஒரு பாடல் பெற்ற சிவாலயம். இந்த திருக்கடையூர்ல யமனுக்கு உயிர் போச்சு. மறுபடியும் யமனுக்கு உயிர் எங்க வந்துச்சு தெரியாதுல. வாயை பத்தி டீயை குடிங்க. மறுபடியும் உயிர் போய் மறுபடியும் உயிர் வந்துச்சு. மீண்டும் யமனுக்கு நீ யமபட்டணத்திற்கு மன்னன் ஆவாய், நீ அங்கே இருந்து மீண்டும் உயிர்களை எடுப்பாயின்னு கட்டளை கொடுத்தார் ஒரு இடம். அது எந்த ஊர் தெரியுமா? அதுவும் தெரியாதுல. ஆனா வாய் மட்டும் மொளை கணக்கில் பேச தெரியும். அதுதான் திருப்பட்டூரா. திருச்சி ஏதான உணர்ந்தர்கள திருப்பட்டூர். இந்த திருப்பட்டூர்ல தான் யமனுக்கு மீண்டும் நீ இதுவரை என்ன வேலை பார்த்தியோ அந்த வேலையை திரும்ப மறுபடியும் செய்வாயின்னு இறைவன் கட்டளை கொடுத்த இடம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க? என்ன கேக்குறீங்க? உன்னே தான் கேட்கறேன். வேற யாராவது கேட்கவா கூட்டியாந்து விடுறீங்க? இல்ல நீங்க திடீர்னு எங்கிட்ட பேசி இப்ப அவர்கிட்ட பேசுனீங்க. அவர்கிட்ட பேசல, அவர்கிட்ட பேசுற மாதிரி பேசினேன். இப்ப யாரை பேசுனீங்க? அவர்கிட்ட பேசுற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா பேசினேன். முருகா, நான் பசுபதி பாசங்கிற பட்டை போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டேன். என்ன போட்டிருக்கேன்னு கேட்கல. முருகப்பெருமானை வணங்குறதுனால. சிவனுக்கு தானே பட்டை போடணும். நீ ஏன் போட்டிருக்க? சிவன் மட்டும் தான் பட்டை போடணும், அப்புறம் முருகப்பெருமானை போட்டிருக்காரு. அது அவரோட பிள்ளை. அவரோட பிள்ளைனா எல்லா பிள்ளையுமே பட்டை தானே போடணும். எல்லா பிள்ளைகளும் பட்டை தானே போடணும். ஐயப்பன் நாமம் போட்டிருக்காரு. சிவனோட பிள்ளை தானே அவரு. ஆமா. ஏன் பட்டை ராமன் போட்டிருக்காரு? எல்லா பிள்ளையும் பட்டை போடணும்ல. அவர் ஏன் ராமன் போட்டிருக்காரு? அவர் விருப்பம் அவர் போட்டிருக்காரு. இது ஏன் விருப்பம் போட்டிருக்கேன் தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் எதுக்கு தான் வள்ளி வேஷம் போட்டு வர்ற? உண்மையா உங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கு? இப்படி பயிர் சொல்றது தான் உனக்கு எவ்வளவு அந்த அம்மாக்கு சம்பளம்? இத பத்தி நீங்க பேச கூடாது. 6000 ரூபாய் எதுக்கு சம்பளம்? தெண்ட காசு. சத்தியமா 6000 ரூபாய் உங்களுக்கு 6000 ரூபாய் வாங்குறிய உறுத்தல உனக்குலாம் மனசு கொஞ்சம் கூட? எனக்கே உறுத்துது. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம இப்படி நிக்கிறமே அப்படின்னு கொஞ்சம் உறுத்த வேணா?
போங்க. உருத்தணுமா வேணாமா? போங்க. எனக்கே வந்து சேர்ந்திருக்க பாரு வண்டி. பதில் நான் என்ன தெரியாது. சொல்றேன்? எனக்கு பதில் கொண்டு வந்தியல ஒரு பொட்டி. ஏய், வாயை அந்த மூடு பொட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நீங்க நடந்து வேணா நீங்க கொண்டு வந்த பேக்க தூக்கி தலை வச்சு நடந்து போங்க. போங்க. எதுக்கு இப்படி கடி விடுறீங்க? நீங்க கேட்டீங்கல்ல, நான் பதில் சொல்லுவேன்ட்டேன். போங்க. போங்கன்ட்டேன். போங்க. போங்க. நீங்க நீங்க இங்க வாருங்க. எனக்கு என்ன ஒண்ணு தாங்கிக்கவே முடியல தெரியுமாமா? என்ன உங்களுக்கு? நிறைய திறமைய வச்சுக்கிட்டு இப்படி அதிகாரம் பண்ணா கூட எனக்கு சரின்னு போயிடும். இங்க இருங்க. ஆனா திறமைங்கிறது தெரியாம நீ எல்லாம் அப்படி அதிகாரம் பண்றவாரு. ஒடியோ அப்பா. அத நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வாயை மூடுங்க. பாக்குறவங்க சொல்லட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போங்க. போங்க. இவங்களுக்கு என்ன போல வருத்தம்? இவர் என்னமோ காலையில சும்மா போற மாதிரி 6000 வாங்குது. ஐயா போங்கன்ட்டு. நான் நீ என்ன நாளும் கேளு, பதில் சொல்லாம போனா அதுக்கப்புறம் நீ பேசு. வாங்கங்க. சும்மா வாங்க சவுடாலுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்ச வேணாம். இவங்க சவுடால் பண்ணல. வந்த உடனே நாரதர் மாதிரி பொறுமையா பேசிட்டு பக்குவமா பேசிட்டு போறோம். திறமை இருக்க இடத்துல சவுடால் இருக்கிறது தப்பே இல்ல. ஏங்க திறமை இல்லாதவன் சவுடால் பண்றது தான் பிரச்சனை இருக்கு. திறமை உள்ளவன்ட்ட திமிரு இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? திறமை இருப்பவரிடம் திமிரு இருக்காது, பணிவு தான் இருக்கும். திறமை இல்லாதவருக்கு முன்னாடி, அதாவது திறமையானவர்களுக்கு முன்னாடி திறமை இல்லாதவங்க வந்து திமிரு பண்ணும்போது ஏன் திறமை என்னன்றத திமிரா காட்டுறது தப்பு. நீங்க பெரிய ஆள்னா உங்களுக்கு இருந்துட்டு போங்க. நீங்க எனக்கு பெரிய ஆள் இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு பெரிய உங்களோட வந்துட்டு போங்க. தெரிஞ்சா சொல்லு. நான் தான் தெரியலையா? பேச விடுறாப்ல முதல்ல வந்தா மனுஷன். தெரியலன்னா பைய தூக்கி தலைக்கு வச்சிட்டு போ. வேணா நீங்க தூக்கி தலையில வச்சுக்கங்க. யார் வேணானது? என்ன கேட்டீங்க? இப்ப என்ன கேட்டீங்க? மறுபடியும் கேளுங்க. கேள்விக்கு ஏன் மறுபடியும் கேட்க மாட்டீங்களா? அது நீங்க 7000 ரூபாய் வாங்குறீங்க, ஏன் கேட்க மாட்டீங்களா? நீங்க சம்பளம் வாங்காம என்னமோ சும்மா இருக்க வாங்கி முடிங்க. இவர் வாங்குறாங்க. இவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? 7. இப்ப இதுக்கு நீதி கேட்க நீட்டு எதுக்கு இவர் கை நீட்டுறாரு? 150 ரூபா கொடுப்போமா? அவ்வளவு போதுமா? சரி சரி. யாருக்கு? உனக்கு தான். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. இங்க இருங்க. அவர் கேட்ட கேள்வியை மறந்துட்டாரு. அதனால அவர் மறுபடியும் கேட்காம போறாரு. இதுல உனக்கு பதில் தெரியுமா? நேரம் எவ்வளவு சவுடாலமா கேட்கிறாரு பாருங்க. பிள்ளை முருகன் எல்லா பிள்ளைகளும் பட்ட தான் போட முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கு. போங்க. ஐயப்பன் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் உங்களை மாதிரியே கிறித்துவம் பண்றேன். போங்க. நீ மறந்துட்டாங்க. போங்க. மறக்கலாம் இல்ல. ஏன் என்னையா பட்ட போட்டேன்னு கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரியாதா? சரி, சிவனோட பிள்ளை தானே ஐயப்பன். ஆமா. அவர் ஏன் பட்ட போடல? தண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, அவர் சாப்பிடல. தண்ணி சாப்பிட்டுருக்கீங்களோ? பாவத்தே. சரி சரி. சிவபெருமானுடைய பிள்ளைங்க எல்லாருமே பட்டதான் போட்டிருக்காங்க. ஐயப்பன் மட்டும்தான் நாமம் போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? எவ்வளவு தூரம் பேசினவர் இதையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவங்களுக்கு ஒரு எண்ணம், நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை தானே, இவருக்கு அடுத்தவளை அசிங்கப்படுத்துறதுல அவ்வளவு சந்தோஷம். ஏது பாதி வெள்ளையா பாதி கருப்பா இருக்கு? அப்ப ஐயப்பனை எடுத்து வளர்த்தது யாரு? பந்தலராஜன் தான் வளர்க்கிறாரு. காட்டுக்குள்ள ஐயப்பனை கொண்டுட்டு போய் காட்டுல இருந்து கண்டெடுத்து கொண்டுட்டு போய் என்னை வளர்த்தது எங்க அப்பா நம்பிராஜன். பந்தலராஜன் ஐயப்பனை வளர்க்கிறாரு. ஆனா பந்தலராஜன் கும்பிட்டது பெருமாளை. பெருமாளை கும்பிடுறவங்க என்ன செய்வாங்க? நாமம் தானே போடுவாங்க. அப்ப தகப்பன் வளர்ப்புல வளர்ந்த பிள்ளைங்கிறதுனால ஐயப்பன் நாமம் போடுறாரு. எங்க அப்பா என்னை வளர்த்தனால எங்க அப்பா பட்ட போடுவாரு, அதனால நான் பட்ட போடுறேன். நியாயமான பேச்சு. இது பெரிய விஷயம் இல்லை எனக்கு. பந்தல நாட்டு ராஜன் மேற்கொண்டிருந்த சமயம் வைணவம். அவனுக்கு பேரு ராஜசேகர பாண்டியன் பேரு. ஆமா. பந்தல நாட்டை ஆட்சி செய்தவனுக்கு பேரு என்ன? ராஜசேகர பாண்டியன் பேரு. இந்த ராஜசேகர பாண்டியன் சைவ கடவுளான மகாவிஷ்ணுவை தொழுதவன். அதனால அவனுடைய பிள்ளையாக இருந்த அரிகர சுந்தரங்க ஐயப்பனும் நெற்றிகளே ராமத்தை போட்டுக்கிட்டாரு. இப்ப நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ இன்னைக்கு பதில் சொல்ல வேணாம். நேரம் ஆயிடுச்சு, இப்ப பதில் சொல்றதுக்கு நேரம் இல்ல. கேளுங்க. அடுத்த மேடைக்கு வரும்போது இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நெத்தியில ராமம் போட்டிருந்தான் ஒருத்தன். சரி, நெத்தியில ஒருத்தன் ராமம் போட்டிருந்தான். ராமம் போட்ட ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ராமத்தை அழிச்சிட்டு பட்டை போட்டுக்கிட்டான். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? பட்டை போட்டிருந்தான் ஒருத்தன், பட்டையை அழிச்சிட்டு இறைவனை பாக்குறதுங்க நாமம் போட்டுக்கிட்டே போன ஒருத்தன். அதுக்கு பதில் நான் சொல்லிவிடுவேன். இப்ப சொல்லுங்க. நான் சொல்லுவேன். ஆனா நேரம் இல்ல. நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். அப்படியா? எந்த பிள்ளைக்காக இறைவனை பார்க்க எந்த கோயில்ல போயிருந்தாரு, அம்பாள் எப்படி வந்தா, என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். சரி, இதே ஒரு பொம்பளை பிள்ளைக்காக பட்டை ஓட்ட ஒருத்தன் பட்டையை அடிச்சிட்டு ராமம் போட்டுக்கிட்டான். என்ன கொடுமை! எப்போதுக்கு நீங்க நொட்டு நொட்டுங்கிறப்ப நீ சொன்னீங்கல்ல, இறைவனை பார்ப்பதற்காக சென்றவர் அகத்திய மாமுனிவர் திருக்குற்றாலத்துல. குற்றாலநாதராக அங்கே இருந்த மகாவிஷ்ணுடைய சிலையை போய் குறுகுன்னு குட்டி சிவலிங்கமாக மாற்றினார். இறைவனை பார்ப்பதற்காக பட்டை அடிச்சிட்டு ராமம் போட்டு போனவர் அகத்தியர். அப்ப ஆம்பளையினாலே ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது ஆம்பளையா போய் தான் சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஒரு ஆலயத்துக்குள்ள போகணும்னா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளை மாதிரி சேலை கட்டிட்டு தான் கோயில போய். ஒரு வேலையில மட்டும், எல்லா வேலையிலையும் இல்ல. அதத்தான் சொல்றேன், சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, ஒரு கோயிலுக்குள்ளன்னு சொன்னேன். இறைவனுக்கு அம்பாளுக்கு
அர்ச்சனை செய்வதற்காக ஒரு பெண்ணாக மாறி இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயர் ஒரு பிராமணர் என்ன பண்ணுவாருன்னா பெண் போல சேலை அணிந்து கொண்டு போய் அம்பாலே வந்து அங்கே ஆராதனை செய்வது போல அபிஷேக ஆராதனை நடத்துவது போல. இல்ல எந்த கால பூஜையா இருந்தாலுமே ஆம்பளை பொம்பளை வேஷத்துல இருந்து தான் பூஜை பண்றாங்க. எங்க உங்க ஊர் பக்கத்துல தான். எங்க ஊருக்கு பக்கத்துலயா? ஆமா, மாந்தாங்குடியில. உண்மையாதான் சாமி. அது அம்பாளுடைய கோயிலுமா, அது அருள்வாக்கு ஆலயம். அது நான் பாடல் பெற்ற தலங்களை பத்தி சொல்லிக்கிட்டு நீங்க அதே இது நான் சொல்றது திருவானைக்காலமா. சரி, திருவானைக்கால ஜம்புகேஸ்வரருடைய ஆலயத்துல இருக்கு. அது பாடல் பெற்ற தலம், இது சிவாலயம். நீ சொல்றது வந்து காளியா வேஷம் போட்டு அருள்வாக்கு சொல்றது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை இருக்கா? இல்ல. ரெண்டுமே இல்லையா? சரி, உனக்கு கல்யாணம் மனுஷனை பாரு மனுஷன். சரி, கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை ஒருத்தரை பார்த்து. மாப்பிள்ளைக்கு சிறப்பு இருந்தா சொல்லுவோம் சாமி, பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை சிறப்பானவருமா? சிறப்பு ஒட்டுமொத்த சிறப்பும் சொந்தமானது அவருக்கு மட்டும்தான். பேரு ஊரு அம்மா இந்த சொல்றேன் கேளுவேன். 4:30 மத்தி போய் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசமும் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசமும் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் முந்தை வினை அருகே வரக்கூசும் வந்தால் முருகனின் வேல் வந்து அங்கு பேசும் முந்தை வினை அருகே வரக்கூசும் வந்தால் முருகனின் கைவேல் வந்து அங்கு பேசும் அதனால் சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசவும் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. சுப்பிரமணிய தெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமே இந்த உலகத்துல இல்லை. அவர்தான் புருஷன். விருப்பமில்ல சுவாமி. முருகனை கட்டிக்கோ. முருகமா அவர் தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஒத்து வருமா? நான் காட்டுக்குள்ள சும்மா பரவாயில்லை. கடவுளே கண்கண்ட தெய்வம் என்பர் பிரியோர். தெய்வமே கண்கண்ட கணவன் ஆக முடியாது. மாத்திக்கங்கறேன். முடியாது. நல்லா இருக்கும். நீங்க சொல்றீங்க இருக்கா மாத்திக்க முடியுமா? கட்டிக்க. அட உண்மையாவே நல்லா இருக்கும். விருப்பமில்ல. அட நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனவரை பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டு அல்லுபகலம் இந்த அவஸ்தகனை விடுத்து அல்லுபகலம் இந்த அவஸ்தகனை விடுத்து அவனையோ தோள இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. யான தவ வேண புனைந்து வந்தவரே யான தவ வேண புனைந்து வந்தவரே பூமியில் கோல் சொல்லும் புகழும் நரதரை கைவரிசை செல்லாது போ அறிவில்லா படச்சுரிமி இன்று சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கு இந்த கந்தபடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். ஏற்கனவே இங்க வீணை உடஞ்சு போய் கிடக்கு. இதுல வீராப்பு வேற பத்தியில முருகா ஞான பண்டிதா தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கேன். சீக்கிரம் பாருங்க.